நம்ம சிறுபாக்கம் கிராமத்தில் புதியதோர் உதயம். மிக குறைந்த விலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். முத்தமிழ் நகர் அணுகுவீர் சிறுபாக்கம் தாய் சங்கர். இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. தமிழ்நாடு காவல்துறை ஒரு சிறப்பான அதிரடி சம்பவத்தை ஒண்ணு மேற்கொண்டிருக்காங்க. சோ எனக்கு பயமே இல்ல, நான் எதையும் சந்திக்க தயார்னு சொன்ன நம்ம கஸ்தூரி அக்கா இன்னைக்கு கழித்திங்க போறாங்க. சோ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ப்பனர்களுக்கும் பிசிஆர் ஆக்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் முன்னணி கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒண்ணு எடுக்கிறாரு ஒரு மேடையில. அந்த மேடையில கஸ்தூரி சிறப்பு பேச்சாளரா அழைக்கப்படுறாங்க. கஸ்தூரி அக்காவுக்கு மைக் கிடைச்சவனே எதெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலான்ட்டு அடிச்சு விட்டு இருக்காங்க. 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம், தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள்? சோ அதுல தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பத்தி ரொம்ப இழிவா தரக்குறவா பேசியிருக்காங்க. ராஜா கூட அந்த புறத்து இளவரசிகளுக்கு வேலை செய்ய வந்தவங்க தான் இந்த தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்படி ஒரு அவதூறு பேச்சு, இது மாதிரி ஒரு இந்த கோல் மூட்டி விடுற பேச்சு, இது எல்லாம் சமூகத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி உள்ள கிளறி விட்டுட்டு போற மாதிரி இந்த விஷம பேச்சுகளை தான் பார்ப்பனியர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறது இது வழக்கம். நம்ம கஸ்தூரியும் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பேசுறதுல குறைஞ்சவங்க கிடையாது, சலிச்சவங்க கிடையாது. இவங்களோட பாணியே அதுதான். எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை நண்டி விடணும், ஏதாவது ஒரு கோல் மூட்டி விட்டுறணும், அங்கங்க அடிச்சுட்டு திரியிட்டும் மக்கள் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட பேச்சு எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதனால தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இவங்க மேல எழும்பூர் காவல் நிலையத்துல 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யறாங்க. வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் தலைமறைவா ஆயிடுறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க ஒரு ப்ரொடியூசர் வீட்டுல தங்கிட்டு இவங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவரோட போனை எடுத்து தன் நட்பு வட்டாரத்துக்குள்ள பேசுறதுக்கும் மற்ற இதுக்கு எல்லாமே பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. சோ எந்த ஒரு தடயமும் இல்லாம நம்ம அழகா அப்ஸ்பண்ட் ஆயிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இங்கதான் தமிழ்நாடு காவல்துறை நம்ம பாராட்டியே ஆகணும். தமிழ்நாடு காவல்துறை, நீ எங்க போய் ஒளிஞ்சாலும் உனக்கு நான் சும்மா விட மாட்டோம், தமிழ்நாடு காவல்துறை அவ்வளவு லேசா நீங்க நினைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு இதுக்குன்னு ஒரு தனிப்படைய அமைச்சு தேடுதல் வேட்டைய முடிக்க விட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கைது நடவடிக்கை மேற்கொள்ள போற இடத்துல அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டாங்க, வெளியே வரவும் இல்லை. ஆனா போலீஸ் ரொம்ப நேரம் கதவை தட்டி இவங்க திறக்காததால போலீஸ் ஒரு கட்டத்துல நீங்க கதவை திறக்கலன்னா நாங்க கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பயந்து போய் கதவை திறந்திருக்காங்க. அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டுல ஆஜராக கூட்டிட்டு வரும்போது அவ்வளோ அந்த வண்டியில இருந்து இறங்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சிரிச்ச முகத்தோட ஏதோ ஷூட்டிங்க்கு போற மாதிரியும் வேற எதுக்கோ நிகழ்ச்சிக்கு போற மாதிரி அவ்வளோ முகத்துல ஒரு பிரகாசமான ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அந்த இடத்துல அரசியல் அராஜக மொழிய நீதி வெல்லட்டும்ன்ற மாதிரிலாம் கோஷம் விட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறை அடிச்சாங்களா அப்படின்ட்டு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்கும்போது காவல்துறைக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன்றா ரொம்ப கம்பீரமா அக்கா சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பயம் இல்லைல்ல. மேஜிஸ்ட்ரேட்ட ஒரு உருக்கமான ஒரு தகவலை வைக்கிறாங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாவும் அந்த குழந்தை நான் இல்லைன்னா பராமரிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கண்ணீர் மல்க ஒரு உருக்கமான தகவலை சொல்லி எனக்கு பிணையரா வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சு இவங்க வர 29ஆம் தேதி வரைக்கும் புயல் சிறையில அடைக்க காவல்துறை விசாரணை மேற்கொள்ள ஒத்துழைப்பு தர்றதுக்கு அவங்கள நிர்பந்திச்சிருக்காரு. தகவல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஜாமீன் மனு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணி உத்தரவிட்டு இருக்காங்க. இப்போ மேஜிஸ்ட்ரேட்ட உருக்கமா எனக்கு குழந்தை இருக்காங்க, அவங்களை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்ன தவிர அவங்க மன உளைச்சல் ஆளாயிடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் கதை அடிச்ச நம்ம அக்கா நீதிபதி கிட்டையும் எனக்கு நிபந்தனை ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, இந்த மாதிரி விஷமத்தனமான பேச்சுக்கோ இந்த மாதிரி ஒரு கலவரத்தை தூண்டுற பேச்சுக்கிறா அனுமதிக்க முடியாது. கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு, பேச்சு சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா சமூகத்துல இந்த மாதிரி பிரிவினையை உண்டு பண்ற பிரச்சனையை உண்டு பண்ற பேச்சுகளுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணி காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்கிறதுக்கு ஆணை பிறப்பிச்சிருக்காரு. சோ இதுக்கு மேலேயாவது நம்ம கஸ்தூரி அக்கா வெளியே பார்த்து பேசுவாங்கன்னு நம்புறோம். வணக்கம்.